சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முத்து ரொம்ப சோகமாக இருக்கார். அப்பாவே நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்களே, இனிமேல் யார் நம்மளை வந்து நல்ல மாதிரி நினைப்பா, மீனாவது நம்புவான்னு பார்த்தேன், மீனாவும் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையில் இருக்கார். இந்த சூழ்நிலையில் ரோட்டு ஓரத்தில் ஒரு தரையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்து அவர் நண்பர் பார்த்துடுறாரு, அரசியல்வாதிகிட்ட வேலை பார்க்குறவர். என்னன்பா தரையில் உட்காந்து அழுதுட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல நண்பா, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில, உங்கள் கூட பாருக்கு வந்தேன், நான் சரக்கு அடிக்கலை ஒன்றும் அடிக்கலை, நான் சரக்கு அடித்த மாதிரி யாரையா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, இப்படி சரக்கு அடிச்சுட்டு ஓட்டுற டிரைவரால் நிறைய பேருக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படுது, அப்படி ஏற்படுது இப்படி ஏற்படுது, அதனால் வந்து இவர் வந்து வாகனமே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ வீடியோ பதிவிட்டுருப்பாங்க போல். அதை வந்து யாரோ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா ஸ்டேஷனில். அதனால் என்னோடய காரையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க, என்னுடைய லைசன்ஸும் வாங்கி வச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யனே தெரியல, எங்கள் வீட்டில் யாருமே நம்ப மாட்றாங்க. எங்கள் அப்பா தான் என்னை ரொம்ப நம்புவாங்க, என் பொண்டாட்டி என் மேலே ரொம்ப ஆசைப்பாசமாக இருப்பாள், அவள் கூட நம்பலை, எனக்கு என்ன செய்யனே தெரியலன்பா, அதான் என்னால் முடியல, எங்கள் அம்மா விட வீட்டு விட்டு வெளில போ, உன்னால் இந்த வீட்டுக்கே ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு ஆகாதுன்னு உனக்கு தெரியும். நான் தான் எங்கள் அம்மா வேணும் எங்கள் அப்பா வேணும்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. என் அண்ணனும் என் தம்பியும் தான் பிடிக்கும். இந்த சூழ்நிலையில் நான் பிடிக்காத புள்ளியாகவே ஆகிட்டேன், நீ என்ன செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. நண்பா இப்படி சொல்கிற, நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் நீ சரக்கடின்னு சொல்லிட்டு நீ வேண்டாம் என் வேலை தான் முக்கியம் அப்படின்னேன். இப்படி சூழ்நிலை யார் செஞ்சிருப்பா நண்பா அப்படிங்கிறாங்க. தெரில, யார் செஞ்சாங்கன்னே தெரியல, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நீ யாருக்கு நண்பா பாவம் செஞ்சவன், சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன், வாயில் வந்ததை பேசுவேன், மனசில் பட்டதை பேசுவேன், யார் மனசுக்கும் நோகணும்னு நினச்சி செய்ய மாட்டேப்பா, எல்லாருக்கும் விழுந்து எழுந்து செய்வேன், உனக்கு எதிரி இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் நண்பா எனக்கும் தெரில, யாருன்னே தெரில அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, இதை தலைவர்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாம் நண்பா, இது என்னோட போட்டும், தலைவருக்கும் தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படும், அவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா, தலைவர் தான் உன்னை கூப்பிட்டாரு சரியா, தலைவர் தான் பார்ட்டி வைக்கணும்னாரு, நீ வேணாண்ணே, நீ போயிட்டு வான்னு ஒன்று அனுப்பியிருந்தாலும் அந்த பிரச்சனையே வராது, தலைவருக்கு தெரிய தான் படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. நான் ஏறலாம் நண்பா, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏறு நண்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாரு. வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து வந்திருக்காங்க, வா பாப்பா அப்படிங்கிறாங்க. முத்து முகம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன முத்து முகம் வாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. தலைவரை அவன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம கூட வந்து பாரில் வந்து இருந்தான், அந்த பாரில் இருக்கும்போது அவன் குடிக்கவும் செய்யலை ஒன்றும் செய்யலை, அவன் குடித்த மாதிரி யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது யார் பார்த்த வேலை அப்படிங்கிறாங்க. தெரில தலைவா, நம்ம தான் விசாரிக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு, பாரில் போய் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை யாருன்னு பாரு, ஒருவேளை நம்ம எதிர்கட்சிக்காரனால தான் நம்ம வச்சு செய்யணும்னே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, முத்துக்கு தான் என்ன செய்யணே தெரில, அவங்க அப்பா கூட நம்பலையா அப்படிங்கிற. என்ன அப்பா கூட நம்பலையா, இப்படி தங்கமான பிள்ளையா அப்பா நம்பலையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் தலைவரை, எங்கள் அப்பா எப்போவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் வந்து நானும் தப்பு செஞ்சுட்டேன்னு நினச்சி எங்கள் அப்பா நம்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீடியோ எடு அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்லைனில் தட்டி அந்த வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. முத்து வந்து ஒன்றுமே செய்யலையே, பெத்து பாட்டில் எடுத்து பார்த்துருக்கான், நம்மளுக்கு பாட்டில் திறக்க முடியாமல் இருக்கும்போது பாட்டில் திறந்து தானே தான், இதை அப்படியே அவன் குடித்த மாதிரி எடுத்துருக்காங்களோ, சரியாக போச்சு, அவன் நம்மளும் வீடியோவில் வரம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாராரு. உடனே தலைவர் சொல்கிறார், உடனே ஒரு ஃபுல் வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. தலைவரை ஒரு ஃபுல் அடித்தனால தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொரு ஃபுல் அடிச்சுட்டு தான் இதை பற்றி யோசிக்கணும், யாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அந்த சிசிடிவியை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கோம்ல, அவன் வரட்டும், யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது வசவு, அவன் இன்றைக்கி என்கிட்ட பாயாசம் ஆயிடுவான் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. தலைவரை, என் நண்பனை இப்படி இந்த நிலைமைக்கான அவனை சும்மையை விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உனக்கு நண்பன், எனக்கு தம்பி, என் அரசியல் எதிர்காலத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒருத்தன் பண்ணால் நம்ம அவனை விடக்கூடாதுல்ல, பின்னி படல் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு போகிறேன் தலைவரை அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, என்னால் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க, எனக்கு மன்னனுக்கு மனசு தாங்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் வாங்கி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தலைவரை, என் நேரம், நான் ஒரு தப்பு செய்யாமல் இருக்கும்போதே இப்படி ஆகிட்டேன், என் காரை எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரில, என் லைசன்ஸ் எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரில, இப்போ என்னென்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்கிறாங்க, அவன் காரும் தர மாட்டாங்கிறாங்க, நீ கெட்டின பொண்டாட்டியே நீ நம்ப மாட்டான், அதுபோக அவன் முறையாக உழைச்சி நீங்கள் கொடுத்த பணத்தில் எனக்கு இந்த கார் தலைவரை அப்படிங்கிறாங்க. முத்து கவலைப்படாத, எந்த தொழிலாம் என்ன, அண்ணனுக்கு 1000 தொழில் இருக்குது, உனக்கு எந்த தொழிலும் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, எனக்கு டிரைவர் தொழில் ரொம்ப நேசித்து ரொம்ப ஆசைபாசமாக பண்ணேன், அந்த தொழிலில் எப்படி கெட்ட பேர் வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்ன முத்து இப்படி சொல்கிறேன், நான் கூப்பிடலன்னு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, இந்த நிலைமைக்கெல்லாம் நான் தான் காரணம், சரி ரைட் வா, உங்கள் அப்பாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் வா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, ஒன்றும் உங்கள் அப்பா தப்பாக நினைக்குவாங்க, அதுக்கு காரணம் நான் அண்ணன் ஆகிட்டேன் சரியா, உங்கள் அப்பா எனக்கும் அப்பா தானே, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன், காலில் விழுந்தாலும் உங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறேன், அதுபோக நீ குடிக்கலைங்கிற விஷயத்தை நான் தெரியப்படுத்தணும்ல,
அப்படிங்கிறாங்க. உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. தலைவரே வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த வீடியோவை வந்து உன் செல்லுலேயும் ஏற்றிக்க, அது போக பென்ட்ரைவ் போட்டு கொண்டு வா, நாளைக்கு அது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. சரி தலைவரே, முத்து செல்லுக்கும் உங்களுக்கு செல்லுக்கும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ என்கிட்டையும் இருக்குது, ஒரு பென்ட்ரைவ்லையும் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோவை தலைவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இதில் யார் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒருத்தன் தாடியில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இது தாடி வச்சுருக்கானவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து பார்க்குறாங்க. முத்து இது யாருன்னு தெரியுதான்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு, சிட்டியாக எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. தலைவரை என் வாழ்க்கையை கெடுத்து இவன் தானே, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து இதுக்கு அண்ணன் இருக்கேன், அண்ணன் பார்த்துக்கிறேன் சரியா, அண்ணன் அவனுக்கு வசமாக ஆப்ப வச்சுக்கிறேன், இனிமேல் அவன் வாழ்நாளில் அவன் செல்லையே தூக்க மாட்டான் சரியா, செல்லை தூக்கிறதுக்கு மேற்படி இருந்தால் தானே தூக்குவான், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, கை இருக்காது அப்படிங்கிறாங்க. தலைவரை அப்படிலாம் இது பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, அவன் வந்து ஒன்று எடுக்கிறான், என்ன எடுக்கிறான், நாளைக்கு வேறு யாராவது எடுத்து இப்படி தவறான செய்தியை பரப்புவான், இது நல்லது கிடையாது இல்லை சமூகத்துக்கு. அவன் இதில் வீடியோ போட்டிருக்கான், அந்த முத்து டிரைவராக இருந்தால் சமூகத்துக்கு நல்லது கிடையாது, அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காமல, நம்ம வந்து அவன் இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சரியான கோவம் வருது. சிட்டி வந்து வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அசலை கொடுத்து அதை முடிச்சு விட்டேன், அதனால் என்ன பகையாளி ஆகிட்டானே, இந்த சத்தியாவும் அவன் கூட சேர்றதுனால தான் அவன் மேலே கடுப்பில் இருந்தேன், என் வாழ்க்கையை கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு. உடனே தலைவரை, நான் அந்த சிட்டியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. முத்து, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது உங்கள் அப்பாவை தான். உங்கள் அப்பாவை பார்த்து நடந்ததை நான் சொல்லணும், இந்த வீடியோவை நான் காமிக்கணும் சரியா, நீ நிரபராதிங்க தான் ஃபஸ்ட்டு உன் பண்ணிட்டையும் உங்கள் குடும்பத்தில் நிரூபிக்கணும், அதோட கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க பார்க்குள்ளே போனதுலேருந்து இவங்க வெளில வர்றது வரைக்கும் எல்லா பதிவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சோகமாக ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. உடனே முத்து போகிறாரு. முத்தை பார்த்தோன்னா அப்படி கவுந்துக்கிறார். அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பான்னு தயவுசெய்து நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வக்கீல இருக்காங்க. ஐயா உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. யாருக்கு சார் நீங்கள்? வாங்க தலைவர் வாங்க, நீங்களா வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. தலைவர் என்ன தெரியுதா அப்படிங்கிறாங்க. உங்களை தெரியாமல் இருக்குமா தலைவர், இந்த ஏரியாவில் நீங்கள் பெரிய பரிச்சயம், அதுபோக 250 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் பெரிய ஃபேமஸான அரசியல்வாதி இல்லை, அதுபோக இவங்க தான் மாலை கட்டி தந்தாங்க வச்சாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து செய்தியை பார்த்து வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. செய்தியெலாம் எனக்கு தெரியாதுயா, முத்து சொல்லி தான் எனக்கு தெரியும், இந்த சம்பவத்துக்கும் முத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நான் சொல்கிறது கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், இந்த வீடியோவை பாருங்கய்யா அப்படிங்கிறாங்க. வீடியோவை பார்க்குறாங்க. முத்து கார் ஓடிட்டு அங்கே போகிறாரு. எல்லாருமே சரக்கு அடிக்கிறாங்க. முத்து பார்க்கு வெளியே வெயிட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் வர்றதும், ஃபோன் வந்தோன்னா அவங்ககிட்ட போய் சொல்கிறதும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதும், தம்பி பாட்டில் உடைக்க முடியாமல் இருக்கிறதும், இவர் திருக்கி கொடுக்குறதும், ஓரமாக சைடிஷ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த தட்டை தூக்கி தலைவர் கொடுக்குறதும், அவர் சாப்பிட்டுட்டு வெத்துப்பாட்டை தூக்கிட்டு கீழே வைக்கிறதும் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இதை பார்த்த அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. இப்படி தான் நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இப்படி நடந்தது தான் எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு இணைச்சி போட்டிருக்காங்க, இப்படி தான் நடந்திருக்கு, இதுதான் உண்மையான வீடியோ, அந்த பாரில் வாங்கின வீடியோ சார். நான் பாருக்கு கூப்பிட்டு போகல அப்படின்னா தம்பி அங்கே வந்திருக்கவே மாட்டார், தம்பியை வந்து கார் ஆஃபருக்கு தான் கூப்பிட்டு போனேன், தம்பிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, தம்பி வந்து பகல்லையும் நான் குடிக்க மாட்டேன், அதே போல் யார் சொன்னாலும் குடிக்க மாட்டேன் சார், நான் குடியை விட்டுட்டேன் சார், எங்கள் அப்பாவுக்கும் என் மனைவிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அப்படி இருக்கும்போது நான் குடித்தா நல்லா இருக்காது, அவங்க இருக்காங்க இல்லை நான் குடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாப்புல, நானும் குடிக்காத தம்பி ஏன் கம்பல் பண்ணோனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விட்டு போனேன். அவனுக்கு ஃபோன் வந்துருக்கும் போல், வேறு ஆஃபருக்கு ஃபோன் வந்துருக்கும் போல் முத்துக்கு. அப்போ என்கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாப்புல. அப்போ நானும் சரி போய் கொஞ்சம் என்னத்தையாவது சாப்பிட்டு போகணுன்னு சொல்லி சைடிஸை கொடுத்துட்டேன். இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. வேண்டாதவன் எடுத்து போட்டிருக்கான், ஒரு தாடி வச்சுருக்கான் ஒரு பையன், அவன் பேர் சிட்டியான், அவனை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா. உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் பையன் வந்து ரொம்ப தேம்பி அழுறது, எங்கள் அப்பாவே என்ன தப்பாக நினச்சிட்டாரு, எங்கள் அப்பாவே என்ன தப்பாக நினச்சிட்டாரு அப்படிங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வயசில் அப்பா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அவன் மேலே அதிக பாசம் வச்சுருப்பீங்க. ஏதோ வகையில் என்னால் வந்து இந்த சரியான புரிதல் இல்லாமல் உங்களுக்குள்ளே வருத்தங்கள் இருக்குது, இந்த வருத்தத்தை சரி பண்ண வேண்டிய கடமை தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ முத்து குடிக்கலையா, அப்போ குடிக்காமல் தான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிட்டு இருக்காங்க. உடனே தலைவர் சொல்கிறாங்க, அந்த காரும் இதோட லைசன்ஸும் ஒரு 1 ஹவரில் உங்கள் வீட்டில் இருக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, இந்த வீடியோ மட்டுமே போதும், இதை வச்சு தம்பி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன், தம்பி மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் விசாரிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. தம்பி வண்டி வீட்டுக்கு வந்துடும், அதுபோக தம்பி நிரபராதிங்கிறத இந்த வீடியோ ஒன்றுமே போதும், கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க விஜயம்மா, நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் பேர் எப்படி தலைவராக தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தெரியும், தம்பி வந்து பூக்கடை வச்சுருந்தது உங்கள் பேரில் தானே வச்சுருந்தாரு, எங்கள் அம்மா பேரில் பூக்கடை வச்சுருக்காங்கன்னு சொன்னாப்புல. நல்ல பையன், இப்படி பையனா நீங்கள் வந்து
கலங்க விடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வந்து அரசியலில் பல முறை வரும். என் வீட்டில் உள்ளவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட்டாக இருக்கணும். அவன் சொல்கிறத காது கொடுத்து முதல்ல கேட்கணும். இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க தலைவர்கிட்ட, என் மேலே தான் தப்பு தலைவரே, நான் வந்து என் பையன்கிட்ட கேட்டிருக்கணும். நான் அந்த நேரத்தில் கோவப்பட்டேனே தவிர்த்து என்னடா நடந்துச்சு நான் கடைசி வரைக்கும் கேட்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரே, இதுதான் உண்மை. உங்கள் பையன்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னு இந்த பிரச்சனையே இல்லை. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு நான் என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் பணத்தையோ காசையோ எதையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, தலைவரை என் பையனை நான் அப்படி வளர்க்கல, யாரு காசும் ஆசைப்பட மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது அண்ணா நகரில், அதை எடுத்துக்கோ சரியா. எனக்கு 2-3 கார் இருக்குது சரியா. அதை ஏஜென்சி மாதிரி வச்சு கூட நடத்து, ட்ராவலர்ஸ் மாதிரி வச்சு நடத்து, என்ன வேணாலும் பண்ணு. அண்ணன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது இல்லைன்னா என் கூட அரசியலுக்கு வந்துடு. மாதம் உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறேன். உனக்கு அங்கங்கே கமிஷனே ஒரு அமௌண்ட் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் வந்து எதுவுமே வேண்டாம் தலைவரை, எங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து ஒரு டிரைவராக ஒரு காரை வச்சு ஓட்டி என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி நடுத்தர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஆசைப்படக்கூடிய தம்பியாக தான் அந்த தம்பி இருக்கான். யார் காசுக்கும் ஆசைப்படுற தம்பி இல்லை. நல்ல தம்பியாக வளர்த்துருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே குடிச்சிருக்கிறாரு, ஆனால் குடியை உங்களுக்காக விட்டுட்டான். அப்பேற்பட்ட பையன் வந்து அப்பா மேலேயும் மனைவி மேலேயும் குடும்பத்து மேலேயும் அதிக பாசம் வச்சுருக்காரு. இந்த வயசில் வந்து அப்பா எதுவும் சொல்லிட்டாங்கன்னா ஏன் இஷ்டம் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வந்து பிள்ளை ஏதாவது சொல்லலைன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. முத்து எனக்கு ஃபோன் பண்ணவோ என்னை தொடர்பு கொள்ளவோ எனக்கு சார்ந்தவங்கள தொடர்பு கொள்ளவோ இல்லை. தற்செயலாக பார்த்ததுனால இப்போ இந்த தகவல் எனக்கும் தெரிய வந்துக்கிட்டு எனக்கு எதிரி யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தம்பிக்கு யார் எதிரின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தம்பிக்கு என்னால் பிரச்சனை வந்ததை என்னால் தீர்க்க முடியுது. எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான். ஏன்னா கடவுள் எல்லாமே நல்லதை செய்வார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லவங்களை கடவுள் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் ஒரு நாளும். ஏன்னா தம்பி வந்து இக்கட்டான சூழ்நிலையிலையும் நான் வந்து அங்கே ஒரு இலவச கல்யாணம் ஏற்பாடு பண்ணையில் மாலையை கரெக்ட் டயத்தில் வந்து கொண்டு தந்தார். அன்னைக்கெல்லாம் பல பிரச்சனை இருந்திருக்கு. அதை எதிர்கொண்டு வந்த தம்பிக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் வீட்டில் வந்து பேசுகிறேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேச போகிறேன், இந்த வீடியோ காமிக்க போகிறேன், ஆதாரப்பூர்வமாக பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட பேச போகிறேன். கார் உங்கள் வீட்டுக்கே வந்துடும், முத்தே வர தேவையில்லை, லைசன்ஸும் வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தலைவர் ஸ்டேஷனில் போய் பேசுகிறாரு. தலைவரை பார்த்து எல்லோரும் அலறுறாங்க. அலறான ஹையர் ஆஃபீஸர்லாம் பேசுகிறாங்க. இதுதான் அதில் உள்ள ஒரிஜினல் வீடியோ சரியா. அவன் வந்து என் கூட வந்த பையன்தான், எங்கள் டிரைவராக வந்த பையன்தான் சரியா. அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவனை நீங்கள் எப்படி இது பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லி பயங்கர டோஸ் விடுதாரு. உடனே கார் சாவியையும் லைசன்ஸையும் கொடுத்து அனுப்பிட்டு மன்னிச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த புகாரையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி யார் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அவர் பேர் வாசுதேவன் சொல்லி அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரி ரைட், அவரை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. போனோன்னே சொல்கிறாங்க அவர்கிட்ட, இந்த சிட்டி யார், அவன் என்ன வேலை பார்க்குறான், என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் எனக்கு வரணும் 10 நிமிஷத்தில் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் அவன் வந்து திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு அந்த பணத்தை வட்டி கொட்டுக்கிட்டு சிட்டைக்கு போட்டுக்கிட்டு அப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் தேவையில்லாத பசங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு லீகலாக அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளை சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதை அப்புறம் நோட் பண்ணிக்கிறாரு. ரைட்டு, இவன் இப்படியா இருக்கான், அப்போ கண்டிப்பாக இவன் எதிர்கட்சிக்காரர்கிட்ட விலை போயிருப்பான். பணத்துக்காக எதுனாலும் செய்கிறவன் கண்டிப்பாக எதிர்கட்சிக்காரன்ட்ட விலை போயிருப்பான்ல, அதான் பண்ணியிருக்கான். முத்த பொண்ணுத மாதிரி என்ன வந்து லைட்டாக பயங்காட்டி காட்டுறான். இவனை விடக்கூடாது. ஏன்னா இவன் முத்துக்கு மட்டும் எதிரி இல்லை, எனக்கு எதிரி தான். இவனை வசமாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் மேலே உள்ள புகாரை ஃபுல்லும் இது பண்ணி ஹையர் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க. ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, தலைவரை அரசியல் எலெக்ஷன் நேரம் நீங்கள் வந்து எதுவும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். மற்ற நேரத்தில் நீங்கள் பண்ண மாதிரி இதை பண்ணிடாதங்க, இது வேறு மாதிரி இஷ்யூ ஆயிரும், உங்கள் எதிர்காலமும் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் பொறுத்து போகிறேன், மூளையை வேலை செய்ய வைக்கிறேன். மற்ற நேரம்னா நடக்கதை விட என்னை பற்றி தெரியும், என் வாழ்வியத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா. எனக்கு வயசுக்கு முதிர்ந்துட்டேன், நான் வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து இன்னுமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, அவன் இருந்த தடமே தெரியக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. தலைவரை நீங்கள் பல உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண உதவிக்கு கைமாறாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி பேசிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி சிட்டியை கூட்டி போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க, வெளியே வராத அளவுக்கு பண்ணுறாங்க, ஜெயிலில் கிடக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார், அவரை விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. அவர் விசாரிக்கும் போது ரயில்வேயில் பெரிய அதிகாரியாக இருக்காங்க. முத்தோட தம்பிக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க. முத்து வந்து ஒரு சபையில் வந்து கை நீட்டார் போயிட்டார், அதனால் முன்பகையில் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தலைவர்கிட்ட. உடனே தலைவருக்கு ஓஹோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்காரோ,
முத்துவை பண்ணணும்னா அண்ணன் நம்மளை பண்ண அண்ணன் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணுன்னு சொல்லி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஐயா என்னை வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயா வர சொன்னீங்களா, முத்து மேலே ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா அவனுக்கு என்னங்க ஆகாது, அதான் கொடுத்தேன் வச்சேன், அதனால் சமூகத்துக்கு அப்படி இப்படி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஆடியோ வீடியோவையும் நான் வந்து நெட்டில் தான் பார்த்தேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் அவனுக்கும் காரணமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பண்ணலாமா? அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் நிற்கணுமா, நீங்கள் போய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை என்னை அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு வச்சுட்டாரு. அவங்க அப்பா வந்து என் பொண்ணை வந்து லவ் பண்ண வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது தப்பு. அந்த குடும்பத்தை பற்றி அப்படி நினைக்காதீங்க. அந்த குடும்பத்தில் யாருமே பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. சரியா? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு சோறுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அந்த வீட்டில் ஒரு சோறை நான் பதம் பார்த்தேன். அது கரெக்டாக தெரியுது. பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்படுற குடும்பம் அது கிடையாது. நீங்கள் தப்பாக நினைக்கிங்க. சரியா? இந்த மாதிரி இனிமேல் பட்டு அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா வருத்தப்பட போகிறது அவன் கிடையாது, நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அவனை பகைச்சா என்னை பகைச்ச மாதிரி. சரியா? இனிமேல் பட்டு அவங்ககிட்ட வந்து மோதல் போக்கை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே வேலையிலையும் இருக்க மாட்டீங்க, இந்த ஏரியாவிலையும் இருக்க மாட்டீங்க. பார்த்துக்கோங்க, பேக்கப் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. தலைவர் அப்படிலாம் நடக்காது, இன்னும் நான் அவன்கிட்ட பிரச்சனை எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? அவனும் உங்கள் உறவு முறை, அவன் எனக்கு தம்பினா நீங்களும் எனக்கு உறவு முறையாக வருவீங்க. அதனால் வந்து அதை பண்ணிக்கோங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப வருத்தத்தில் போகிறாரு வாசுதேவன். இவனுக்கு எப்படி முத்து தெரியும், தலைவர் வந்து இப்படி நம்மளை கூப்பிட்டு இது பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் வீட்டை பார்த்து போகிறாங்க. போய் நடந்ததை சுதாட்ட சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, தலைவர் உங்களை கூப்பிட்டு இது பண்ணாரா அப்படிங்கிறாங்க. அம்மா நம்ம சுதாவுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தோம்ல, அவங்க அப்பாவே இவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவார். அப்பேற்பட்டவரை பழக்கம் பிடிச்சி வச்சுருக்காங்க. முத்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா ஏன்டா பிரச்சனை பண்ண மாதிரி தொலைச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு தேவையில்லாத வேலைங்க. சுருதியை வந்து மட்டும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஏதாவது வழியாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த முத்துக்கு ரவுடி பையன், அவன் பெரிய ரவுடிகிட்ட பழக்கம் பிடிச்சி வச்சுருக்கான், சரி வராதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு பயங்கர சந்தோஷம். தலைவர் வந்து நம்மளுக்கு வண்டியும் வாங்கி தந்துட்டாரு, லைசன்ஸ் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, எல்லாம் வந்துருச்சு, ஆனால் இனிமேல் யார் உங்களை கார் ஆஃபரை கூப்பிட போகிறா, வைக்க போகிறா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ அந்த மாதிரி நம்ம வேறு வீடியோ வைரல் பண்ணுவோம். நம்மளே தான் நம்ம வீட்டில் 5-6 பேர் வந்து செல் யூஸ் பண்ணுறோமே, நம்மளே ஃபார்வர்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுவோம். இவர் சொல்ல நியாயத்தை ஃபார்வர்ட் பண்ணுவோம், அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறத ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் என் ஐடியெலாம் பண்ணால் நான் சம்மதிக்க முடியாது, மனோஜ் நான் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, என் கூட காலேஜில் படித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 1200 பேருக்கு எனக்கு மேலே எனக்கு தெரியும். இந்த 1200 பேருக்கு அனுப்புனோம்னா அவங்க லட்சக்கணக்கான பேருக்கு அனுப்புவாங்க. சரியா? அந்த வீடியோவுக்கு இந்த வீடியோன்னு சொல்லி பயங்கர வைரலாகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நான் சொல்கிறது மாதிரி உங்கள் வீட்டுக்கார செல்லில் பேசி மட்டும் என்ன கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரூமில் முத்து பேசுகிறாரு. இதை வந்து அங்கங்கே போட்டு விடுதாங்க. பயங்கர வைரல் ஆயிடுது. முத்துக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்குது, நிறைய ஆஃபர் வருது. ஆஃபர் அதை பார்த்துட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாரு ஸ்ருதி ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறாங்க. இல்லை முறையாக என் பேரை சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பல முறை என்னை வந்து பலகுரல் மன்னின்னு சொல்லுவீங்க, இப்போ அப்படியே மாற்றிக்கிட்டீங்க, பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி உதவி செய்யணும்லாமா, இந்த வீட்டில் ரோகிணி பொண்ணு செல்லை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கும் மீனாவுக்கும் என்னமும் தெரியாது, அந்த பொண்ணு செய்யலை, நீங்கள் செய்யணும்னு உனக்கு அவசியமும் கிடையாது, செய்யலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை கேள்விப்பட்டேன், எங்கள் அப்பா தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கே எப்படி நான் வந்து பரிகாரம் செய்யலான்னு பார்த்தேன், எனக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சு. எங்கள் அப்பா ஒரு அரை லூஸ், அதனால் பண்ணிட்டார், நீங்கள் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவங்க அப்பாவை எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த ஃபங்க்ஷனில் உங்கள் வீட்டம்மா வந்து ஒரு மாதிரி பேசிட்டார்ல, அறிவு இருக்கவங்க யாருமே அதை பேச மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாகவே அறிவு இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் இல்லை, அதனால தான் அந்த சம்பவம் அப்படி நடந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் உங்களை தப்பாக நினைக்கிறாங்க, மீனாவை தப்பாக நினைக்கிறாங்க. தவறெல்லாம் அவங்க மேலே, அதை இன்னும் உணர்றது மாதிரி இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி பெரிய மனுஷன்மையாக பேசுகிறான்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி வைக்கிறாங்க. முத்து உனக்கு வந்த பிரச்சனையை வந்து நீ அசால்ட்டாக எதிர்கொண்டுட்ட வச்சுட்ட, இன்றைக்கி பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே முத்து வந்து செல்வர்கிட்ட சொல்கிறாரு, தலைவர்களா நான் இனிமேல் என் வாழ்நாளில் நான் குடிக்கவே மாட்டேன், பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வர மாட்டேன். நம்ம சும்மா போனதுக்கே இப்படியான பிரச்சனை வருது, நான் உண்மையிலே வந்தேன் அப்படின்னா அது நடக்கதே வேறு. இனிமேல் இந்த பார்ட்டியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க.
உங்கள்கிட்ட இருக்க காசை வச்சு உங்கள் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. என்ன முத்து ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே செல்வம் முத்துட்ட சொல்கிறாரு, உண்மையிலே நல்லது தான் முத்து, பண்ணி குடிக்காத, நானும் கூட விட்டுறேன் சரியா. இந்த குடியால் நம்ம தொழில் பாதிக்கப்படும், நம்ம குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னா இப்படிப்பட்ட குடி தேவையில்லை. சரி நம்ம சரக்கடிக்க வேண்டாம், கேக் வெட்டி கொண்டாடுவோம், நீ வா அப்படிங்கிறாங்க. அதனால் பயங்கரமாக கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி உன்னால் வந்து பல நன்மை கிடச்சிருக்கு முத்து அப்படிங்கிறாங்க. என்ன நன்மை கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சிட்டிக்கிட்டேருந்து கடன் தொழிலில் மீண்டும் இந்த ஏரியா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உன் பிரச்சனையால் தலைவர் அவனை காலி பண்ணிட்டாரு. அவன் இந்த ஏரியாவில் இல்லை. இன்னும் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாத மாதிரி தலைவர் பண்ணிட்டாரு. இன்னும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவன் பொருளாதாரத்துலேயும் எழுந்துச்சி வர முடியாது, இன்னும் ஜெயிலேருந்து வெளில வர முடியாது. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இன்னும் வந்து ஏழை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுடைய ஆதரவு உனக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆதரவு இருந்தாலும் சரி தான், இல்லைனாலும் சரி தான், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி மட்டும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, எங்கள் முத்து எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு அவனால் முடிஞ்ச உதவி செய்வான். வாயில் தவறுன்னு போட்டால் அதை பேசுவான். அவனுக்கு ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் கேள்வி கேட்பான். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதனால் அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் எந்த உதவியுமே செய்ய முடியல முத்து. போலீஸில் பேசி வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் பெரிய ஆளும் இல்லை. அதுபோக இந்த வீடியோ வைரல் ஆகுது, அதை எப்படி தடுக்கணும்னு எங்களுக்கு தெரியலை, டெக்னாலஜி பற்றியும் தெரியலை அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் என்ன செய்வீங்க, ஆனால் எங்கே போனாலும் கவனமாக இருங்க. செவுத்துக்கு கூட கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி கவனமாக இருங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு இது வேண்டாத மாதிரி பட்டிருக்கோம். அவங்க நம்மளை வேறு மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு சுதாரிப்பாக தானே இருக்கணும். இன்றைக்கி தலைவர் வந்து இருக்க போய் என்னை காத்துக்கிட்டாரு, இல்லைன்னா என்னோடய நிலைமையை நினச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டம் அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி முத்து, ஆஃபர்லாம் இப்போ வருதா அப்படிங்கிறாங்க. நிறைய ஆஃபர் வருது செல்வம், நான் கூட என்னால் பண்ண முடியாத கூட உங்களுக்கு கூட மாற்றி விடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துக்கு ஒரு ஆஃபர் வந்துடுது. அப்போ ஆஃபருக்கு வந்தோடனே அவர் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகணுங்கிறாரு. போகிறாங்க. அப்போ நீங்கள் எதனா இந்த வீடியோவில் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆகா, இவருக்கும் தெரிஞ்சிச்சு போலயே, வேண்டான்னு சொல்லுவாரோ ஆஃபரை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த வீடியோவை பார்த்தேன், அதுக்கு மறுப்பு வீடியோவும் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நல்லவங்களுக்கு வந்து சோதனை வரும், ஆனால் வந்து கடவுள் கைவிட மாட்டார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, அவங்கள மாதிரி நல்லவங்க இருந்தால் எனக்கு அந்த ஆதரவு இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்க போய் தான் உடனே அவங்களால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு, இல்லைன்னா அந்த விஷயம் தெரியாமே போயிருக்கும், உங்கள் லைஃப்பும் வம்பா போயிருக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு கூட 5000 கொடுக்குறாங்க. தலைவரை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தீங்க, நான் யாருக்குமே கொடுக்க தான் செய்வேன், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 கூட கொடுக்குறாங்க. உடனே மீனாட்டை கொண்டு உடனே வாடகையை கொடுக்குறாங்க. என்னங்க உடனே வந்து வாடகை தரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, என் கையில் வச்சா செலவு பண்ணிகிட்ருப்பேன், நம்ம வந்து என் உழைப்பு பூரா உங்கள்கிட்ட கொடுத்து தான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளை பயங்கர சந்தோஷம். இவங்கள பிடிக்காமல் கட்டி வச்சாலும் கூட இன்றைக்கி இவங்களுக்குள்ளே அனுசரணையாக வந்துட்டாங்க. எவ்வளவு மேடு பள்ளம் வந்தாலும் மீனா வந்து முத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறா. மீனாவுக்கு முத்து சப்போர்ட்டாக நிற்கிறான், நல்லா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து தொழிலாடி போகுது அப்படிங்கிறாங்க. எப்பா எது எப்படியோ அந்த வீடியோக்கு அப்புறம் தான்ப்பா தொழில் பயங்கரமாக விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு நாளைக்கு என் கையிலே 10,000 செலவு தராங்க அப்படிங்கிறாங்க. 10,000 வருமானம் வருதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கிராஸ் பண்ண விஜயாவுக்கு 10,000 வருமானம் வருதா, 10,000 மாதம் 3,00,000 ஆச்சு, 3,00,000 சம்பாத்தியம் பண்ணுறான். ஏற்கனவே இந்த பூக்காரி 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாலே கையில் பிடிக்க முடியாது, இவன் வேறு மாதம் 3,00,000 சம்பாத்தியம் பண்ணான்னு இந்த வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே இது எப்படியாவது கெடுக்கலாம்னு நினச்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக போகிறாங்க. சரி பார்வதிட்டு ஐடியா கேட்போம், கோயிலுக்கு தான் நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. பார்வதி அவன்கிட்ட ஒரு யோசனை கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. என்ன, நான் என்ன யோசனை வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த முத்து வந்து இந்த வீடியோ வைரலானதுலேருந்து இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அது அசிங்கத்தை ஏற்படுத்துச்சு, 2வது அவன் வீடியோ போட்டு தான் சரி பண்ணிட்டான் அவன் பையன் அப்படிங்கிறாங்க. அவனை என் பையன் சொல்லாத, அந்த வீடியோ வச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் பொழுது, அதை வச்சு ஏகப்பட்ட வண்டி ஆஃபர் வருது, நிறைய கார் ஓட்டுதான், வீடியோ ராவும் பகலும் ஓடுதான், நிறைய காசு வருது, அவர்கிட்ட தினமும் 10,000 கொண்டு கொடுக்கான் அப்படிங்கிறாங்க. நல்லது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு வருமானம் தான் அந்த வீட்டுக்கு நல்லது இல்லை, அவனுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அவனை யாரும் பிடிக்க முடியாது, அதுபோக அவன் வாய் ஓவராக பேசுவான், அதுபோக அவன் பொண்டாட்டி இருக்காளே மீனா, கடுமையாக பேசுவான், அது சரியே வராது, அந்த தொழிலை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது சொல்லேன் அப்படிங்கிறாங்க. நீலாம் நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தியா விஜயா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், உன் பையன் தானே அது அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றும் பேச முடியாமல் திருதுன்னு முழிக்காங்க. உடனே பார்வதி கேட்குறாங்க, உன் பெத்த பையனை கெடுக்கணும்னு நினச்சி எப்படி நீ நினைக்கிற, என் பையன் வந்து என்ன வேண்டாம், நான் கெட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஆனால் என் பையன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் கோயிலுக்கு வந்து வேண்டிகிட்டு இருக்கேன், உன் பையன் உன் கூடவே இருக்கான், தினமும் உன் மருமக வந்து உனக்கு சமைச்சு தரா, உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறா, பிடிக்காத மாமியாராக இருந்தாலும் கூட
நல்லா வச்சு ஒன்று பார்த்துக்கிறா. நீ வந்து இந்த பிள்ளையையும் இந்த மீனா பிள்ளையும் இந்த முத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சு பார்க்குற. அவங்க உன்னை வந்து இணைச்சி இணைச்சி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்காத. ஒரு பெத்த தாய் யாருமே இப்படி நினைக்க மாட்டாங்க. காக்கா கூட தன்னோட குஞ்சை வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கும். பறவைகளுக்கும் விலங்குக்கும் உள்ள அன்பு கூட உன்ட்ட இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு பிடிக்காத பிள்ளை தான் அவன் அப்படிங்கிறாங்க. சரி, இதே பாசத்தை வந்து மனோஜ் மேலே காமிக்கிற, ரவி மேலே காமிக்கிற. இதே வயசில் தானே பெத்த, வளர்க்கறது மட்டும்தானே மாமியார் வளர்த்தாங்க. உன் ரத்தம் தானே அவன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரத்தமாக இருந்தான், ஏன் இப்படி குடிக்காரன்னு அலையிறான் அப்படிங்கிறாங்க. அவன் தான் குடிக்கலை வைக்கலன்னு சொல்லி ஆதாரத்தோடு வெளியே வந்துட்டானே. இப்போ மீனா பேச்சை கேட்டுட்டு அண்ணாமலை அண்ணன் பேச்சை கேட்டு அவன் தான் குடிய விட்டானே, நீ அதையே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் இவ்வளோ சம்பாரிச்சானே, என் குடும்பத்தில் மரியாதையே இருக்காது, அவன் சம்பாதிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஐடியா சொல்ல முடிஞ்சால் சொல்லு, இல்லை நான் வேறு யார்ட்டையும் கட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ திருந்தவே மாட்ட விஜயா, நீ யார்ட்டையும் கேளு, என்னமும் செய்யி, நீ என்ன செஞ்சாலும் சரி தான், முத்து மீனா வளர்ச்சியாக நீ தடுக்கவே முடியாது. அவங்ககிட்ட நேர்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, சரியா? அதுபோக அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. அவங்க மேலே யார் என்ன வழி போட்டாலும் துடைச்சிட்டு அவங்க மறுபடியும் ஒரு வேலையை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி 4 பேர் முன்னாடி வாழ்ந்து காட்டுவாங்க. அவங்க படிக்க தான் செய்யலே தவிர அவங்கள்ட்ட உழைப்பு இருக்குது, நாணயம் இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. நியாயத்தை சொல்கிறேன், யார் ஃப்ரெண்டாக இருந்தானே, உன் பிள்ளை தானே அது, என்ன இன்னும் அத்தனை தான் கூப்பிட்றான். நம்ம மைனி சம்மந்தின்னு சொல்லி சொந்தக்காரங்களில் பேச ஆரம்பித்தோம், அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அத்தனை தான் கூப்பிட்றான். நீ அவனை கெடுக்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி, உன்ட்ட எனக்கு பேச பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு நடந்து நேராக வீட்டை பார்த்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி சொல்கிறாங்க, இந்த புத்தியை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழ போகிற விஜயா? உன் பையனை கெடுக்குன்னு நினச்சி நீ இது பண்ணணும்னா நீனே கெட்டு போவ. கடைசி காலத்தில் பாரு, உனக்கு சோறு யாரும் தரமாட்டாங்க. அன்னைக்கு வந்து இந்த முத்து மீனா கையில் தான் வந்து நிற்ப, அவங்க கையில் தான் நீ உருவாய் கஞ்சி வாங்கி குடிப்ப, வேறு யாரும் உனக்கு சோறு தர மாட்டாங்க, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு சரியான கடுப்பு. இந்த பார்வதி வந்து இப்படி பேசிட்டால, முத்துக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறா, இன்னுமா பார்வதிக்கு நான் ஃபோனே அடிக்கக்கூடாது, அவள் வீட்டுக்கும் போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவளை வண்ண ஏதுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. வீட்டுக்கு வராங்க. அத்தை எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஏதாவது தீ இருந்தால் கொடு, என் தலையில் கொண்டு கொட்டு அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அது மாதிரி கொட்டுமா, சரி வந்துடும் அவளுக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, வரும்போதே இப்படி பேசுவியோ, அப்படி தான் பேசுவியோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நானே கோவத்தில் வந்தேன், இவன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. எதுவும் சாப்பிட்டியான்னு தானே கேட்டால் அவள் வேலைக்கு கிளம்புறா, நீ வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறது தப்பா அப்படிங்கிறாங்க. இல்லாத வேலைக்கு போகிறா, பூ கொடுக்க தானே போகிறா அப்படிங்கிறாங்க. அவளாவது சம்பாத்தியம் பண்ணுறா, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேலை பார்த்து ரிட்டையர்ட் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குறீங்க, நான் என்னங்க சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவள் ஒன்றே மாதிரி இருக்கலல்ல, அவன் புருஷன் உழைக்காமன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிடல, அவள் உழைச்சி தன் சுயமரியாதையோடு நிற்கல, அப்புறம் அவளை நீ மரியாதை கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, நீ இகழ்ச்சியாக பேசுகிற, இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, இதை தொடர்ச்சியாக நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்றைக்கும் உன் போல் இருக்க மாட்டேன். அதுபோக மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும் மருமகா அப்படின்னு சொன்னால், நீ மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் மரியாதை கொடுக்கும். உனக்கெலாம் நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு வார்த்தையிலையோ செயல்லையோ காட்டிட்டு அப்படின்னு சொன்னால், நீ வந்து நாண்டுக்கிட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்கிட்ட அப்படி போய் பேசிடுவாளோ அப்படிங்கிறாங்க. நீ தொடர்ச்சியாக பண்ணோம் பேசத்தான் செய்வா, அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறதோ, இல்லை யார்கிட்ட முத்துட்ட போய் உன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறதோ, அது நடக்கவே நடக்காது. பார்த்துக்கோ, நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எதால பண்ணியிருப்பான்னு அவனும் போயிடுவான், நானும் புத்திக்கு இது வேணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். அன்னைக்கு நீ வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் திணறிக்கிட்டு இருப்ப. கடைசி காலத்தில் அவங்க தான் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொன்ன மாதிரி இவரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ரூமுக்கு போகிறாங்க. இவங்க இதுக்கு என்ன பார்க்கணும், என் பையன் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் கையில் வச்சுருக்கான், அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான், பெரிய கோடீஸ்வரனாக இருக்க போகிறான், அவங்க எனக்கு சோறு போட போகிறாங்க, இல்லைன்னா என் பேரம்பேத்தியில் என்னை பார்க்க போகிறாங்க, இந்த முத்து மீனா வந்து என்னை பார்க்க போகிறாங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து வேலைக்கு கிளம்புற நேரத்தில் வந்து வாந்தியாக வருது அவங்களுக்கு. ஓடி போய் வாமிட்டாக பண்ணுறாங்க. உடனே என்ன மீனா, என்னாச்சு எதுவும் சாப்பிட்டேம்மா, எதுவும் தப்பாயிருச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் காலைல சாப்பிட்டது தான், இப்போ என்னென்னு தெரில, ஒரு மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. சரிம்மா வாயை கொப்பளி அப்படிங்கிறாங்க. விஜயா, மீனாவுக்கு ஏதோ வாந்தி வருது, என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவனை சின்ன பிள்ளையா, அவளாவா பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, இது சுருதிக்கோ ரோகிணிக்கோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நீ பார்க்காம இருவியா அப்படிங்கிறாங்க. உடனே இது எனக்கு தேவையில்லாத வேலை, அவளை எதுவும் பார்க்கணுன்னா பார்க்க சொல்லுங்கள், அவன் புருஷனுக்கு ஃபோன் அடிங்க, அவன் ஏதாவது பாரில் குடிச்சிட்டு இருப்பான், அவன் வந்து கூப்பிட்டு போவான் அப்படிங்கிறாங்க. விஜயா, உன் நாக்கு இருக்காது பார்த்துக்க, கரெக்டாக பேசு. என் பையனை என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஊரே சொல்லிச்சு, ஒரு வீடியோ போட்டோன்னே சரியாயிருமாங்க, எல்லோரும் பார்த்தது தானே சொல்கிறேன், அதுபோக வீட்டில் அவன் இது வரைக்கும் குடிச்சிட்டு வந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் வந்திருக்கான்,
இனிமேல் போட்டு வரமாட்டான். அவன் வாழ்க்கை பாடத்தை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அதுபோக எனக்கும் மீனாவுக்கும் அவன் மரியாதை கொடுக்குறான். அதை அவன் காலத்துக்கும் காப்பாற்றுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் மனோஜ் குடித்தது இல்லையா? உன் பையன் ரவி குடித்தது இல்லையா அப்படிங்கிறேன். ஏங்க அவங்க என்னைக்காவது குடித்தாங்க, இவன் எப்போவுமே குடிப்பான் அப்படிங்கிறாங்க. இவன் எப்பவுமே குடித்தாமலாம் இனிமேல் குடிக்க மாட்டான். அதை நீ பாரு, முதல்ல மீனாவுக்கு என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ஒன்றும் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டான், பொண்டாட்டி ஃபோன் அடிச்சுன்னா வந்துடுவான், அவள் சொல்ல கேட்டுக்கிட்டே ஆடிட்டு கிடப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இவா ஏதாவது பேசிகிட்டு இருப்பா, நீ நினைக்காதா, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் கேட்குறாங்க, மீனா என்ன மீனா ஒழுங்காக சாப்பிட்டியா சாப்பிடல, இல்லை எதுவும் தேவையில்லாமல் சாப்பிட்டியா, எதுவும் வாந்தி வருதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க காலையில் 3 இட்லி சாப்பிட்டோம்னா அவங்க கூட அதுதான், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. மதியம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்சம் பூ கொடுக்க வேண்டியிருந்துச்சு, கொடுத்துட்டு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன், இப்போ மாடிப்படியில் இறங்கியிலே வாந்தி வர ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ணிகிட்ருக்க, டயத்துக்கு சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, முத்து உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சார் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. தம்பி டாக்டர் கூப்பிட்டா எதுவும் பிரச்சனை தானா, ஒன்றுமே இல்லை, ஒரு சந்தோஷமான செய்தி தான் அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு குழந்த வரப்போகுது அப்படிங்கிறாங்க. என்ன குழந்த வரப்போதா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாரு. உடனே மீனா அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன குழந்த வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, இவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே முத்துக்கு என்ன சார் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு குழந்த வரப்போகுதுப்பா, நீ தகப்பனாக போகிற, உன் வீட்டம்மா வந்து அம்மாவை போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். இல்லை மீனா முதல்ல சொல்லும்போது எனக்கு புரியலை, ரெண்டாவது சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அப்பாவை போகிறேன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மீனா நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிடணும், உயரணும், நம்மளை மாதிரி இருந்துடக்கூடாது. பாரு ஒரு வீடியோ போடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் என் பாட்டில் நான் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கேன், இந்தளவுக்கு வெகுளியாக இருந்திருக்கேன், இதெல்லாம் சரி வராது, நம்ம பையங்களை ரொம்ப விவரமாக படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கிண்டலுக்கு சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் மனோஜ் படிச்சிருக்காருல அது மாதிரியா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் படித்தோம்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்திருக்கான், அந்த மாதிரி இல்லை, நல்லா படித்து விவரமாக இருக்கிற மாதிரி, நம்ம சுருதி பொண்ணு எவ்வளோ விவரமாக பேசுது அதை மாதிரி நல்லா படித்து நல்லா விவரமாக வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஆணோ பெண்ணோ என்ன ஒரு குழந்தைய பெக்கணும், நம்ம நல்ல மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா இன்றைக்கி உள்ள பொருளாதாரத்தில் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்தா பெரிய விஷயந்தான், நம்ம நல்லா படிக்க வைக்கணும், ஆணோ பெண்ணோ நல்லா படிக்க வச்சு பேரும் போகணும், வாங்கி கொடுக்கணும், அதுபோக அண்ணாமலை பேரன் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா குழந்தை பிறந்தா யார் பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த கற்பனை வேண்டாம், மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாட்ட நேரில் போய் சொன்னால் அப்பா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதான் வீட்டுக்கு நேரில் போய் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அம்மாவும் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அம்மாவுக்கு இது சந்தோஷமாக இருக்காது, ஆனால் மாமா சந்தோஷப்படுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஒரு சந்தோஷமான செய்திப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா சந்தோஷமான செய்திப்பா, என்னடா சொல்லுடா அப்படிங்கிறாங்க. எப்பா நீ தாத்தா ஆகிட்டப்பா அப்படின்னா. தாத்தா ஆகிட்டேனா? ஆமாப்பா மீனா மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணாமலை குடுன்னு கிச்சனுக்கு ஓடுதார், ஓடி சீனி எடுத்து எல்லோரும் வாயிலையும் போடுதார். உடனே விஜயா ஏன் வாயில் சீனி ஏன் போடுதீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீ கிளவி ஆகிட்ட, நான் தாத்தனா ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா வந்து மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான ஷாக்கு. ஆகா அத்தை வேறு குடும்ப சொத்தை கொடுப்போன்னு சொன்னாங்களே, இதில் வேறு இவ வேறு மாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்களே. இந்த வீடியோ ஒரு மாதிரி ஆச்சு, இந்த வீடியோவோட வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இவங்க வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க போலையே, போகிற பக்கம் பார்த்தா குடும்ப சொத்துலேயே பங்கு வைப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க விஜயா. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் வந்து பார்க்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பார்க்லேயே தூங்கிட்டு கடை, இங்கே வந்து உனக்கு பிறகு பிறந்தவன் கல்யாணம் முடித்து பிள்ளை பத்து அவன் குடும்ப சொத்தை வாங்க போகிறான், நீ வந்து இப்படியே கடை அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு மனோஜ் ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான செய்தி வந்திருக்கு, என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா மாசமாக இருக்கலாம். என்ன மாசமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க மாசமாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, மாசமாகட்டும் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு என்னைக்கு குழந்தை வேணுமோ அன்னைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. அது இல்லடி பிரச்சனை, இப்போ வந்து குடும்ப சொத்து பாட்டிக்கு தெரிஞ்சுன்னா குடும்ப சொத்து மீனாவுக்கு தானே போவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே குடும்ப சொத்து அவங்களுக்கு போயிருமோ, அப்போ இது கிடைக்காம இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோஹிணி ஆண்டி என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மாசமாக இருக்கா அந்த மீனா பூக்காரி, அவள் குழந்த முதல்ல பிறக்கக்கூடாது, உங்கள் குழந்த தான் பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி முடியும், நாங்கள் 2 பேரும் தான் குழந்த கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலான்னு இருக்கோமே அப்படிங்கிறாங்க. என்ன கொஞ்ச நாள் கழித்து பார்க்க போகிறீங்களா, இப்போ உடனே குழந்தைய பெறுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஆண்டி முடியும், அப்படின்னாலும் அவங்களுக்கு தானே முதல்ல குழந்த பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல குழந்த பிறந்தா தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சோக்கிரம் குழந்த பிறக்கிறதுக்குள்ள வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் மாமியார் ரோகிணி, நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் 2 பேரும் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து முதல்ல உங்கள் குழந்தைய பெக்குறீங்க. அந்த குழந்தைக்கு இந்த குடும்பத்தை சொத்து வரணும். அது போக இந்த விஜயா தூக்குனா குழந்தை உங்கள் குழந்தைய தான் தூக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா மாசமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி வந்து உடனே கிளம்பி வராங்க. பண்டம் கண்டம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. உடனே முத்து ஃபோன் அடித்து என் மாமியார் சொல்லிடுறாங்க, அத்தை மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு மீனா மாசமாக இருக்காடி அப்படின்னு சொல்லி சீதாட்ட சொல்கிறாங்க. சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா மாசமாக இருக்காளா, ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்ம வீட்டில் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை விட இப்போ டபுள் மடங்கு சந்தோஷம் நமக்கு வந்துருச்சு. நீ பாட்டியாக போகிறமா அப்படிங்கிறாங்க. நான் வேறு சித்தியாக போகிறேன். டேய் சத்யா நீ மாமாவை போகிறேன், நான் மாமாவை போகிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா மாசமாக இருக்காடா, அக்கா மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அக்காவுக்கு நான் இப்போ போய் எதுவும் கொடுக்க முடியாது, இந்த ஸ்வீட்டை வாங்கி கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சிட்டிகிட்ட வேலை பார்த்து வாங்கினதுனா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது சிட்டிகிட்ட வாங்கினதுலாம் இல்லை, அம்மா என்கிட்ட தந்தது தான். இதை கொண்டு ஸ்வீட் வாங்கிட்டு போ அக்காளுக்கு, பார்த்து கவனமாக இருக்க சொல்லு, அந்த நடமாடும் பூக்கடையை கொஞ்சம் நாளைக்கு நடத்த வேண்டாம்னு சொல்லு, குழந்தைய அனுப்புற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா நான் சொல்கிறேன், நீனும் வெளில போகாத, வெயில் ஓவர் அடிக்கி அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீ போய் அக்காவை பார்த்து நல்ல மாதிரி பார்த்துட்டு வாக்கா, முடிஞ்சால் அக்காவை ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வாக்கா, எப்படியே சந்தோஷமாக இருக்கா நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சத்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா அம்மாவும் சித்தாவும் போகிறாங்க. எல்லோரும் பண்டம் வாங்கிட்டு போகிறத பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பில் இருக்குது. உடனே பாட்டி கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு, இந்த விஜயா மட்டும் வாயும் அப்படி உட்காந்துருக்கு, வாய் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு குடும்பத்துக்கு வாரிசு வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. என்ன சந்தோஷமா, உனக்கு தான் வந்து பேரன் வரப்போகிறான், எனக்கு கூட்டம் வரப்போகிறான், நான் எப்படி நீ தான் கொண்டாடி இருக்கணும், நீ கொண்டாட மாட்டேன், ஏன்னா மூத்து உனக்கு பிடிக்காத பிள்ளை அப்படி தானே. அண்ணாமலை நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், அண்ணாமலை இப்போ வந்து இதை கொண்டாடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தெரியலையே, அந்த சுருதி பொண்ணுகிட்ட கேட்டால் தான் தெரியும், ரவி சுருதிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சுருதி வராங்க, பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ரூம் போட்டு நீங்கள் வெளியே வரல, ஏசி சவுண்டில் ஒன்றும் கேட்கல அப்படிங்கிறாங்க. உடனே நல்ல பொண்ணுங்க, ஏசியிலே உட்காந்துக்கிட்டு எங்கே இயற்கை காற்று தான் நல்லது, மீனா பற்றிலாம் ஏசிலேருந்து உட்காருதாளா அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாரு, உங்களுக்கு ஏசி பற்றி ஒன்றும் தெரியாதல பாட்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லோரும் வந்துட்டியே, சரி ரைட்டு, பண்டங்களை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்காக கொடுக்காங்க. மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ருதிக்கு பயங்கர சந்தோஷம். மீனா வாழ்த்துக்கள், நம்ம வீட்லேயே வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. வாரிசு மட்டும் வரப்போகுது, நம்ம குடும்ப சொத்தில் ஒரு சொத்தை கொடுக்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அவளுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர காண்டு. இந்த அத்தை மறப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் மறக்கணும், அதை பற்றியே பேசக்கூடாதுன்னு நினச்சா அந்த அத்தை அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் குடும்ப சொத்துன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தானே கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல இந்த கண்டிஷன் சொல்லும்போது நீ ஒன்றுமே சொல்லலை, இப்போ வந்து சொல்கிறேன், இது சுருதியோ ரோகிணியோ மாசமாக தானே இது சொல்லியிருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை தான் நான் அப்பவும் இப்படி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உன் புத்தி எனக்கு தெரியும்டி, உனக்கு நான் அத்தை சரியா, வந்து இல்லாலங்கடி வெள்ளம் எனக்கு நடக்காது, என் பையனை ஏமாற்றி நீ இங்கேயே உட்கார வச்சுட்ட, என் கிராமத்துக்கு ஒரு இடமா ஆக்கிட்ட, இனிமேல் அது நடக்காது, என் பூட்டை வந்து என்னை பார்க்க என் கிராமத்துக்கு வந்துடுவான் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பு. எப்படியாவது இந்த குழந்தை பிறக்கிறத தடுத்து இந்த அத்தை சொத்து கொடுக்கறத எடுத்துடலான்னு பார்த்தா அந்த அத்தைக்கு எப்படியோ தெரியப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா, நானும் சொல்லிட்டேன், பையன் முத்து சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. என் பையனே சொல்லாதாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இரு, அவனுக்கு நாளைக்கு பையன் வரப்போகிறான், உனக்கு பேரனோ பேத்தியோ வரப்போகிறாங்க, அப்போ வரும்போது அப்பவும் எனக்கு பேரன் கிடையாதுன்னு சொல்லு, அவன் வந்து வித்தியாசமாக எப்படி பண்ணுவானோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. பார்த்தியாடா மனோஜ், நீ விழிப்புணர்வு இல்லாதனால அவன் உனக்கு இளையவன் அவன் குழந்தை பார்க்க போகிறான், நீ இப்படி இருக்க, குடும்ப சொத்து அவனுக்கு தான் போக போகுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா குடும்ப சொத்து போனால் என்னம்மா, என்கிட்ட வந்து ரோகிணி அப்பா அனுப்பின பணம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது போக அவங்க அப்பா குடும்பம் சுற்று போகிறேன் எனக்கு தானே அப்படிங்கிறாங்க. டேய் வார பணத்தை ஏன்டா நீ தடுக்கிற, இந்த சுருதியும் அவங்க அப்பா பணம் வேணாங்கிறா, அவங்க உழைப்பு வேணாங்கிறாங்க. நீனும் வந்து இப்படியே இருந்தால் எப்படிரா, ரோகிணி அப்பா வேறு ஜெயிலில் தான் இருக்காங்க, ரோகிணி வேறு விரதத்தில் பாதியிலே முடிச்சிட்டா, அதனால் அப்பா எப்போ வராருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் தான் விரதத்தை இடையிலே முடிச்சிட்டால, பார்வதி கூட சொன்னால் இடையில விரதத்தை முடித்தா குடும்பத்துக்கு நல்லதில்லை, அதனால தான் முத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக நல்லதில்லை, ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அவள் விரதத்தோட போய் தான் முத்துக்கு இப்படி ஆயிடுச்சா, இல்லைனா முத்துக்கு இப்படி ஆயிருக்காதாம்மா, அவன் ஏற்கனவே குடிக்காரனாம்மா அப்படின்னுட்டு இருக்காரு மனோஜ். இல்லைடா அவன் குடிக்காரன்னு இருக்கட்டும், பாரு அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு, அப்போ உனக்கு இது கெட்டது தானடா, அவள் வந்து விரதம் ஒழுங்காக இருந்தானா ரோகிணி மாதமாக இருந்திருப்பா, அதுபோக அப்பாவும் வெளியே வந்திருப்பார், உனக்கு சொத்து வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா குழந்தை பக்கத்துலேருந்து தடுக்கவே முடியாதம்மா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு நீனும் ரோகிணி சப்போர்ட்டாக இருங்க, அவளுக்கு குழந்தை பிறக்காது, சொத்தும் அவளுக்கு போகாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்,
நைட்டு இது வந்து பேசுவோம். இப்போ பேசினா நல்லதில்லை. நைட்டு உங்கள் ரூமுக்கு வரேன், நான் ரோகிணி இது சம்மந்தமாக பேசுகிறோம். அந்த மீனாவுக்கு குழந்த பிறக்கூடாமல் நம்ம தடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய் நான் விஜயாடா, விஜய் என்ன பண்ணுறான்னு பொறுத்திருந்து பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா குடும்ப சுத்தம் போகாது, ஒன்றும் போகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெம்ப வராரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.